நண்பர்களே, கர்ப்பமாக இருக்கீங்களா? ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? நைட் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் திரும்ப பகல் ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருக்கா? பகல் நேரத்தில் அதிகமாக தூங்குறனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பயப்படுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு சோர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுவும் முதல் 3 மாதத்தில் நிறைய பேருக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றனால உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும். அதிக நேரம் தூங்கணும், இல்லை அப்படின்னா படுத்த நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது முதல் 3 மாதத்தில் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவானது, எல்லாருக்கும் இருக்குது. இந்த முதல் 3 மாதத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே ரெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது 4, 5, 6 மாதங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சோர்வு அப்படிங்கிறது முதல் 3 மாதங்கள் இல்லாமல் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து 7, 8, 9 மாதத்தில் இருக்கவங்களுக்கு சோர்வு அப்படிங்கிறது முதல் 3 மாதத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கியிருப்பாங்க, ஆனாலும் பகல் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன் அப்படின்னா அவங்களோட வயிறோட அளவு பெருசாக இருக்கும். அப்புறம் அவங்களோட ஹார்மோன் மாற்ற குழந்தையோட வளர்ச்சி அப்படின்றனால. இன்னும் ஒரு சிலருக்கு நைட்டில் தூக்கம் வராது, ஆனால் பகல் நேரங்கள் ஃபுல்லாகவே சோர்வாக இருக்கும். ஒருவேளை தூக்கமே வரல அப்படின்னாலும் உட்காந்துருக்கிறத விட படுத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த 7, 8, 9 மாதத்தில் பகல் நேரத்தில் அதிகமாக தூங்குறதுனால குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாகவே ப்ரெக்னென்ட் பீரியடில் 8லேருந்து 9 மணி நேரம் தூங்குறது அப்படிங்கிறது பொதுவானது. அதுவும் இந்த 7, 8, 9 மாதத்தில் நீங்கள் நைட் நேர தூக்கம், உங்களோட இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறமும் பகல் ஃபுல்லாக சோர்வாக இருக்குது அப்படின்னாலும் பகலில் ஒரு 1 மணி நேரம் காலையிலையோ இல்லை மதிய நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமோ தூங்குறது அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அது இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாகவே தூங்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, தூக்கம் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்ப கேடு விளைவிக்கும். 7, 8, 9 மாதத்தில் 3 மாதங்கத்தில் அதிக நேரம் தூக்கம் அப்படிங்கிறது உங்களோட ப்ரெக்னென்சி பீரியடில், அதாவது குழந்தை பிறக்கிற டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் மதருக்கும் சரி பேபிக்கும் சரி க்ரியேட் பண்ணும். ஒரு சிலருக்கு ஸ்டில் பட் குழந்தையோட இறப்பு வரையும் கூட இந்த அதிக நேர தூக்கம் போகலாம். அதனால் கடைசி 3 மாதத்தில் இருக்கவங்க உங்களோட மொத்த தூக்கமே ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இரவு தூக்கம் அப்படிங்கிறது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இருந்தது அப்படின்னா பகல் நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறது பெட்டர். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.